பொதுமக்களுக்கு வணக்கம். அவினாசி ரோட்ல நம்ம சின்னியம்பாளையத்திலிருந்து அவினாசி ரோடு ஜாயின் பண்ற இடத்துல பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்லேருந்து போகிற வழியில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கடந்த வருடம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2025 அப்போ இந்த மாதிரி பெரிய குழிகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு அடி ஆழத்தில் இருக்குது. அங்கே வந்து குடிநீரும் சாக்கடை நீரும் ரெண்டுமே இணைஞ்சு குடிநீர் பற்றாக்குறை பிரச்சனை பெருசாக வருது. அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய குப்பை கழிவுகள் அகற்றப்படலை, பெரும் விபத்து ஏற்படுன்னு சொல்லி போட்டு போன டைம் பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணி சிஎம்சிஎல் எல்லாம் போட்டு வேலை செஞ்சங்காட்டிக்கு ஒரு மாதத்துக்குள்ளே அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணி கொடுத்துச்சு தமிழக அரசு. இன்னைக்கு போகிற மறுபடியும் அதே பிரச்சனை இருக்குது. அதை விட கொஞ்சம் ஆழம் அதிகமாக இருக்குது. அந்த வீடியோ கிளிப்பிங் எல்லாம் நான் ஆட் பண்ணுற பாருங்க. ஒரு வண்டி இறங்கினாவே கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 1.25 அடி உள்ள போகிற அளவுக்கு தண்ணியும் நிரம்பி இருக்குது. வண்டியில் வரும்போது ஜட்ஜ் பண்ண முடியல, அந்த இடத்துல தண்ணி இருக்குதா, சின்ன குழியா பெரிய குழியான்னு தெரியல. வழக்கமாக வந்துட்டு போகிற ஆளுக்கு தெரியும் அந்த இடத்துல பெரிய குழி இருக்குது, ஒதுங்கி போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் அக்கேஷனாக அந்த டைம் வர ஆளுங்க கண்டிப்பாக டெஃபினட்டாக கீழே விழுந்து ஒரு விபத்தை ஏற்படுறதுக்கு மிகப்பெரிய ஊன்றுகோலாக அந்த குழி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. குழந்தைகளை வச்சுட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ அவினாசி ரோட்டில் தான் மேக்ஸிமம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் எல்லாம் ஆத்திர அவசரத்துக்கு போகிறவங்க டக்குன்னு குழந்தைங்களை முன்னாடி வச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த குழியில் இறங்கினாங்கன்னா டெஃபினட்டாக 2 வீலர் பேலன்ஸ் கிடைக்காது. இன்னைக்கு காரில் போகிறப்ப கூட எனக்கு கிட்டத்தட்ட கார் பார்த்தீங்கன்னா ஒரு 30 டிகிரி இன்க்ளைனாக அது கீழே இறங்கிடுச்சு. அப்போ 2 வீலரில் போனால் டெஃபினட்டாக அது கீழே ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது குறித்து சம்மந்தப்பட்ட குடிநீர் வாரிய அதிகாரிகளோ அதே நேரத்தில் உள்ளாட்சி அதிகாரிகளோ போன டைம் வர பெட்டிஷன் போட்டதுக்கப்புறம் இல்லை இது இருவருக்கு பாதிக்கப்படுறதுன்னு சொல்லி இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இங்கேருந்து நீலம்பூர் மாற்றுறது, நீலம்பூர்லேருந்து சின்னியம்பாளையம் மாற்றி 3 மாதம் உங்களை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி அதை சால்வ் பண்ணுறதுக்குள்ள மனுஷனுக்கு பிறந்த நாள் கண்டுறது. அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து பாதிக்கப்பட்டது சின்னியம்பாளையம் அதுக்குள்ளே அந்த ரீஜியனுக்குள்ளே வருது. அதனால நீங்கள் வாட்டர் போர்டுக்கும் அந்த உள்ளாட்சி நிர்வாகத்துக்கும் சொல்லி உடனடியாக அதை சரி பண்ணணும். ப்ளஸ் இதை வந்து இப்போ நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கும் சேர்த்து தான் அனுப்ப போகிறோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் தார்மீக பொறுப்பெடுத்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் எடுத்து இந்த வேலையை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுத்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து அவசியமாக சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனை இல்லை, அவசரமாக பண்ணக்கூடிய பிரச்சனை. அவினாசி ரோட்டில் மெயின் ரோட்டில் வீடியோ கிளிப்பிங் பாருங்கள் நீங்கள். மெயின் ரோட்டில் இவ்வளோ பெரிய இருக்குது, யார் பண்ணுவான்னு கேள்வி கேட்டே போயிட்டு இருக்காங்க. நாங்கள் போய் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட விசாரிச்சா ரோடு போட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கூட தாங்க மாட்டேங்குதுங்கிறாங்க. நான் வச்சு மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 இன்ச்சு ஹைட் இருக்குது. அது 9 இன்ச்சுக்கும் ஆழமாக இருக்குது, தண்ணி நிரம்பின்னு இருக்குது, ஜட்ஜ் பண்ண முடிய மாட்டேங்குது. அதனால அரசு போர்க்கால அடிப்படையில் இதன் மீது தார்மீக நடவடிக்கை எடுத்து இதை உடனே சரி பண்ணி தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பாண்ட் கொடுத்துருக்குது. இன்ஸ்டண்ட்டாக ஒரு நாளுக்குள்ள ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்குது. அதே மாதிரி ஒரு பெரும் விபத்தை தடுக்கிறதுக்கு அரசு ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு இந்த காணொலி மூலியமா உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.